இன்னைக்கு கதம்ப சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 புளிப்பு தக்காளி, 3 வரமிளகாய், வெங்காயத்துக்கு வேணுங்கிற அளவு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன், நெல்லிக்காய் அளவு. தேங்காய்க்கு வேணுங்கிற புளிப்பு தக்காளியிலேருந்து வந்துடும். அதனால் வெங்காயத்தை பார்த்து அதுக்கு வேணுங்கிற அளவு புளி எடுத்திருக்கேன். இதோட ஒரு 4 இல்லாட்டா 5 வெள்ளைப்பூடு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட 1 கப்பு கொத்தமல்லி. இது வந்து அரைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகாய். இப்போ இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்குங்க. லேசாக செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும், சட்னியோட வாசம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வெள்ளைப்பூடு, இஞ்சி, வரமிளகாய் 3 போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ புளியும் சேர்க்குறேன். புளி வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும், அப்போது அமர்த்திடலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதோட தேங்காயும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சோம்னா, தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சோம்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிக்னிக் போகும்போது இதை எடுத்துகிட்டு போக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லி போட்டுக்கலாம். மல்லி வந்து உடனே வெந்துடும், இலை சுருங்கி வந்துடும். அதனால் போட்டு 30 செகண்ட் கிண்டி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப மல்லியை வதக்க வேண்டாம். இப்போ மல்லி ரெடி ஆகிடுச்சு. உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிருங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு வெடித்து வந்தோடனே உளுந்தம்பருப்பு செவந்து வந்தோடனே எடுத்து அரைச்சி வச்சுருக்க துவையில் ஊற்றுங்க. இப்போ கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.